மக்கள் மனதில் நிலைத்திருக்கின்றனர். வேறு அண்ணா தலைமையில் திமுக 1967 ஆட்சி பிடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு களத்தில் கட்டுப்போட்டு போஸ்டர் தமிழகம் முழுவதும் அப்போது ஓட்டப்பட்டது. எம்ஜிஆரின் போஸ்டரை பார்த்து மக்கள் திமுக ஆட்சியை கட்சியை அமர்த்தினார்கள். அண்ணா மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் 1971 இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதற்கும் காரணமானவர் அண்ணாவின் இதயக்கனி நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஏற்றிவிட்ட ஏழை எட்டி ஒதுக்கும் வகையில் அன்று முதல்வராக இருந்த திரு கருணாநிதி கணக்கு கேட்ட காரணத்திற்காக கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றினார். அன்று ஊழல் ஆட்சியை எதிர்த்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடக்கினார். ஆணவ செருக்குடன் இருந்த திமுகவை வீழ்த்தி முதல் தேர்தலிலே ஆட்சி பிடித்தவர் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தான் அவர் உயிரோடு இருக்கின்றவரை திமுகவால் வெற்றி பெறவே முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதயக்கனி மட்டுமல்ல, நாடோடி மன்னன், 1000 ஒருவன், மலைக்கல்லன், மர்மயோகி, உலகம் சுற்று வாலிபன் போன்ற படங்கள் ரீரிலீஸ் செய்தாலும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் திரைப்படங்கள் எல்லாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகும் புரட்சித் தலைவர் புகழ் வந்தாமல் தங்கமாக சொலித்துக் கொண்டிருக்கின்றது என்பதற்காக இதயக்கனி திரைப்படமே ஒரு சாட்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. சினிமாவில் அரசியலை புகுத்தி வெற்றி என்ற ஒரே தலைவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சினிமாவில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார். அவர்கள் நிஜமாக உச்சத்தில் இருந்தபோது சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தவர். சினிமாவை பள்ளிக்கூடம் போன்று மாற்றியவர். தன்னுடைய ரசிகர்கள் தன் திரைப்படத்தை பார்த்து கெட்டுவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்டவர். அதனால்தான் ஒரு திரைப்படத்தில் கூட அவர் குடிப்பது போன்ற மற்றும் புகைப்பது போன்ற வன்முறையை தூண்டுகின்ற ஒரு காட்சி இடம்பெறவில்லை. தலைவர்கள் அறிஞர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் சினிமாவில் எளிமையாக சொன்னார். அதனாலே எம்ஜிஆரை வாத்தியார் என்று அன்போடு மக்கள் அழைத்தார். இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போய் கனவு கட்டினார். ஒருபோதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கொடுத்து கொடுத்து சிவந்த கிழக்கு சொன்னார். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை வாய் பேசாதவர், கால் வேடவிட்டு தன்னுடைய சொத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை நம்முடைய தலைவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான். திரைப்படங்களில் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தவன் என்று சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் முதல்வராக வந்து செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கல்வி பொருளாதாரத்தில் ஒரு சமூக புரட்சி செய்தார். ஏழை எளியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட அத்தனை தரப்பு மக்களையும் உயர்த்துவதற்கு 68% இடஒதுக்கீடை கொண்டவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தான் உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கலியுக வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். அதனாலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் இன்றைக்கு நம் மனதிலே உள்ளத்திலே சாமியாக அவரை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் அவரது பக்தராக, ரசிகராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் மயமாக நம் மனதிலே உள்ளத்திலே சாமியாக அவரை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் அவரது பக்தராக, ரசிகராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இதயக்கனி படத்தை ரீரிலீஸ் செய்திருக்கும் உலக எம்ஜிஆர் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை
இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இதயக்கனி படம் வெளியிட்டு ஒத்துழைப்பு கொடுத்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விரைவில் பொதுமக்கள் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி திரைப்படத்தை பார்த்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம்.